விட்டுங்க, நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல. ஆடடே ஐயா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. காலங்காத்தால என் வீட்டுக்குள்ள புகுந்து என் கழுத்துல கைத்த கட்டி என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. நான் எந்த வகுப்புக்கும் போகாதவன். நான் பிரபலமான ஜோதிட சிகாமணி. இப்ப கடைசியா சொன்னே ஜோதிட சிகாமணின்னு, அதுக்குதான் எங்க மாமா உன்னை இழுத்துட்டு வந்திருக்காரு. ஏண்டா, என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொன்ன? வைகாசில நிச்சயம் நடக்கும், ஆணியில கெட்டி மேளம் கொட்டி கட்டில் ஆடும், அடுத்த 10வது மாசம் தொட்டில் ஆடுன்னு சொன்னேன்ல. படுவா, இது வரைக்கும் நீ சொன்னது எதுவுமே ஆடலடா. இப்போ பல்ல ஆட போகுதுடா. இந்தாங்க, இத கையில புடிச்சிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் ஆட்டிங்க. கருமாந்திரா, ஏண்டா கண்டதையெல்லாம் கையில புடிச்சு ஆடுறதுக்கு என் கைதான் கிடைச்சதாடா? நக்கலாடா. ஐயோ, என்ன மாப்பிள்ள இவன் தலையில பாத்தி கட்டி வச்சிருக்கான். மாப்பிள்ள இவங்கிட்ட எதுவுமே ஒரிஜினல் இல்ல, எல்லாமே டூப்ளிகேட். இருங்க, நீ ஜோசியம் தப்பா சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா மூஞ்சி நிறைய முடியோட ஒரு பெரிய ஒரு போட்டோ என்கிட்ட கொடுத்து நீ என்ன சொன்ன? அந்த போட்டோல இருக்கிறது பெரிய மகான், அவர் பேரை தினமும் 108 தடவை சொன்னா கூடிய சீக்கிரம் நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கும்னு சொன்ன. நானும் நம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இடையில ஊருக்காரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த போட்டோல இருக்கிறது மகான் இல்ல, உன் மாமனார்னு. அதுலயே ஆள் மாறாட்டமாடா. போடா, அப்படி ஓரமா குத்த வச்சு உட்கார்றா. நான் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல, என்னையே இப்படி தள்ளுற? ஐயா, நான் வாசு பாக்க நிபுணர். என்ன கௌரவமா கூட்டிட்டு வராம இப்படி தள்ளிக்கிட்டு வரான். இதான் நீங்க வாசு கொடுக்கற மரியாதையா? படுவா, உனக்கே வாசு சரியில்லை, நீ அடுத்தவங்களுக்கு வாசு சொல்றியா? சைடுல நோண்டா மாப்ள. என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாண யோகம் வரலன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? உங்க வீட்டு வாசல்ல வலது பக்கமா ஒரு கல் இருக்கு, அது அக்னிமலையில இருக்கு. அதை எடுத்து இடது பக்கமா இருக்கிற ஜலமுலையில நட்டு வச்சீங்கன்னா மாப்பிள்ளை நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னேன்ல. யதார்த்தமா நானும் நம்பி மாத்தி வச்சேன். அடுத்த நாள் மாப்பிள்ளை வரல, போலீஸ் வந்துச்சு. என்ன ஓ, நாங்க புடிங்க நட்டது எல்ல கல்றா. ஏதோ புறம்போக்கு நிலத்தை நாங்க வளைச்சு போடுறதா நினைச்சிட்டு லோக்கல் போலீஸ்ல இருந்து சென்ட்ரல் சிபிஐ வரைக்கும் என்கொயரிக்கு வந்துட்டாங்க. டப்பா போய் பார்த்து சொன்னா ஒழுங்கா சொல்றான். போடா, அப்படி போய் ஒரு ஓரமா உட்கார்றா. யாருங்க அவங்க? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சொல்லுங்க. நான் ஜோசியருங்க. நான் வாஸ்து. ஜாதகம் கணிக்கும் போது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதனால உங்க கல்யாணம் முடியற வரையில எங்களை இங்கேயே உட்கார சொல்லிட்டேன். இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வீட்டுல பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படிங்க சோறு போட முடியும்? பரவாயில்ல, நீங்க போங்க. ஐயோ, உங்க அண்ணன் ஒரு மாதிரியே முறைச்சு பாத்துட்டு இருக்காரு. புறப்படுங்க, நீ வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுல, இனி எங்க அண்ணன் எதுவும் பேச மாட்டாரு. போங்க. என்னடா கையில? தலைக்கு என்ன வச்சு ரொம்ப நாளாச்சு. இங்க பாத்தீங்களா, இந்தி நடிகர் மாதிரி செம்பட்டை ஆகி போச்சு. எவனோ பான்பராக்க நல்லா மென்னு உச்சந்தாலையில துப்புன மாதிரி இருக்கு. இதுல இந்தி நடிகர் ரேஞ்சுக்கு போறே நீ. ஏதோ ஒண்ணு தேங்காய் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் போய் தலைக்கு என்ன தேவை பண்ண விடுங்க. எருமண்ணே. ஆமா, எருமைதான். ஓ, அந்த எண்ணெயை இது முதுகுல ஊத்தி தேய். என்ன நீங்க எனக்குன்னு எடுத்து வச்சேன்னு எருமை தேய் சொல்றீங்க? ரெண்டும் ஒண்ணுதான், போய் தேய்டா. சரி, நான் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு போறேன். தேங்காய் எண்ணெய் பக்கம் போனா செருப்பு பிஞ்சு போடு. அந்த பார், பச்சை லேபிள் ஒட்டின டின் இருக்கு, அதுல எண்ணெய் நிறைய இருக்கு, எடுத்து தேய்ங்க. அது வேப்பண்ணே, நாரும்ண்ணே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செக்க ஆடுதுறேன். இன்னைக்கு என்ன வாங்க நிறைய பொண்ணு வருவாங்கண்ணே. ஏண்டா படுவா, உன்னை பொண்ணுகளை நினைக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? என்ன பொண்ணுல கண்டா உங்களுக்கு ஏன் பிடிக்கல? பொண்ணுங்களுக்கு நீங்க என்ன சுத்தம் பிடிக்கல? அது ஏன்? யாரா சொன்னது என்ன பொண்ணுங்களுக்கு பிடிக்கலன்னு? அப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. எனக்கு கல்யாணம் ஆகாதுக்கு பல கதைகள் இருக்கு, சில காரணங்கள் இருக்கு. அப்படியா? அது என்ன பிளஸ் பக்கே? இப்ப இங்க கட் பண்றோம், ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன் பண்றோம். அன்னைக்கு அந்த பொண்ணை என் கையில தாங்கல, என் நெஞ்சில தாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தேடி வருவா, மாமான்னு ஓடி வருவா. அன்னைக்கு தான் என் கல்யாணம்னு நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன்டா. இன்னைக்கு விசாரக்காம எப்படி நீ டவுனுக்கு போக வருவன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கப்பா. எங்க வீட்டுக்கு உறவுக்கார பொண்ணு ஒண்ணு வந்திருக்கு, பேரு பவளம். டவுனுக்கு போய் கொஞ்சம் சாமான் செட்டு வாங்கிட்டு வரணும். வண்டிக்கு புறவலதான் இடம் இருக்க, அவளை கூட கூட்டிட்டு போய் வந்தீங்கன்னா உனக்கு புண்ணியமா இருக்கும்பா. அது ஒண்ணுமில்ல பொண்ணாத்தா, முன்ன பின்ன தெரியாதவங்கள என் வண்டியில ஏத்துறது இல்லன்னு நான் ஒரு பாலிசி வச்சிருக்கேன். அட, அது வேற யாரும் இல்ல, எனக்கு பேச்சு முறை ஆகுது. கரெக்ட் பொண்ணாத்தா, உங்களை பொறுத்த வரைக்கும் பேத்தி முறைதான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மூணாவது மனுஷி தானே.
எம்மாடி ஏமா என்னம்மா இது உங்க அண்ணன் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செய்யறவரு இன்னைக்கு என்னாச்சு இவ்வளவு கராரா பேசுறாரு? அது பொண்ணாத்தா, உங்க வீட்ல இருக்கிற ஆளு யாரு என்ன எப்படின்னு தெரியாம எங்க அண்ணன் எப்படி ஜீப்ல ஏத்துவாருன்னு வேண்டாம். அது அது சூதுவாது தெரியாத ஒரு புள்ள பூச்சுமா ஆ, வந்ததுண்டா என்கிட்ட வாயே திறக்கலன்னா பாருங்களேன். சோறாவை சாப்பிடும்ல. அதெல்லாம் வேலைக்கு சரி பண்ணாத்தா, நீ வேண்டப்பட்டவளாயிட்ட, உனக்காக கூட்டிட்டு போறேன். வரலாமா? வாங்க வாங்க வாங்க. ஆ, வரதெல்லாம் இருக்கட்டும். எங்க பொண்ணுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு. மாப்பிள்ளை வீட்ல குடுக்கறதுக்கு போட்டோ எடுக்கணும். உட்கார சொல்லுங்க. பெரிய அவசரப்படாத, பொண்ணுக்கு இன்னும் அலங்காரமே பண்ணல. ஆமா, இந்த நெத்தில மாட்டுற சுட்டி, காதுல மாட்டுறது, கழுத்துல மாட்டுறது, இடுப்புல மாட்டுறது இதெல்லாம் இருக்குல்ல? தனித்தனி வாடகையில எல்லாம் இருக்குங்க. அப்படியா? ஊர்ல போட்டோ ஸ்டுடியோ நிறைய இருக்கு. போயா. இருங்க. என்னாச்சு? என்னாச்சு? ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருந்தா வயசு பொண்ணுங்க போட்டோ எடுக்க வருவாங்க, கல்யாண வயசு வந்தவங்க போட்டோ எடுக்க வருவாங்க, கல்யாணம் ஆனவங்களும் போட்டோ எடுக்க வருவாங்க. அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கி வச்சாதானே அந்த ஸ்டுடியோ. அதை விட்டுட்டு வாடகை கிடைக்குன்னு பேசுற? சார் நானும் நீங்களும் பேசிக்கலாமே. அவர்கிட்ட என்ன பேச்சு? அவருக்கு எந்த விவரமும் பத்தாது. படிப்பு அறிவு வேற இல்ல. பாவம், பிறவி ஊமை வேற. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு. சரி, நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? போஸ்ட் கொடுத்துட்டு போட்டோ காசு கொடுங்க. மேக்கப் ரூம் எங்க? மேக்கப் ரூமா? இதென்ன ஏவிஎம் ஸ்டுடியோவா வாகன ஸ்டுடியோவா? அத பின்னால கண்ணாடியோட ஒரு டேபிள் இருக்கு, அதுல நீங்க கேட்ட பொருள் எல்லாம் இருக்கு. போய் அலங்காரம் பண்ணிட்டு வாங்க. சரி, 3 டீ சொல்லு. டீயா? ஆமா, இந்த டவுன் கடைக்கெல்லாம் போனா கஷ்டமானவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்களாமே. கஷ்டமா விடு, என் வாயில என்ன வருதோ அதானே. சரி, நீ டீயோட 3 பண்ணும் சொல்லு. பண்ணுமா? ஆமா, இந்த டீல தொட்டுட்டு சாப்பிட பண்ணு வேணாமா? என்னயா நீ? அது போதுமா? இப்போதைக்கு அது போதும். அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் வேணும்னா கூல் ட்ரிங்க் சொல்லிக்கலாம். அதுவுமே ஏதோ லாபத்துல தான் நஷ்டம் வரும். இவங்க முதலுக்கே மோசம் பண்ணிடுவாங்க போல் இருக்கு. உங்களை பார்க்கத்தான் வந்தேன். எங்கேயும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. யார பாத்துட்டு இருக்கீங்க? நீ சும்மா இருமா. ஒண்ணுமில்ல. என்ன விஷயமா பார்க்க வந்த? இல்ல, நேத்து எனக்கு பஸ்ஸுக்கு பைசா செலவில்லாம சாமான் ஜெட்டெல்லாம் வாங்குறதுக்கு டவுனுக்கு உங்க ஜீப்லயே கூட்டிட்டு போய் உங்க ஜீப்லயே கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதனால இன்னைக்கு முறுக்கு சீடை தட்டை எல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சதும் முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நான் முதல்ல இருந்த ஊர்ல என் கைப்பக்குவம் அவ்வளவு ருசியா இருக்கு, பிரமாதமா வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி எல்லா கடைக்காரரும் போட்டி போட்டு என்கிட்ட தான் வாங்குவாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்தா, முதல்ல நான் சாப்பிடுற குடு. அதுவும் சாப்பிட்டோம். இல்ல நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என் தங்கச்சி சாப்பிடும். ஐயா, என்னமோ பெரிய கைப்பக்குவம்னு சொன்னா ஒரே சிக்கு வடை உப்பு கறிக்குது. சும்மா விளையாட்டு பண்ணாதீங்க. என்ன விளையாட்டு பண்ணாத? ஏன் இந்த ஊருக்கு வந்து இப்பதான் புரியுது. இப்படி பலகாரம் பண்ணா எந்த ஊர்ல தான் இருக்க விடுவாங்க? இங்க பாருங்க, என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்க, ஆனா என் தொழில மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. உங்க அண்ணனுக்கு நாக்கு செத்து போச்சு, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. நீ சாப்பிட்டு ருசி சொல்லு. என்னமா உப்பு கறிக்குதா? இத பாரு, உங்க அண்ணன் மேல பாசம் பாரு. அதுக்காக அடுத்தவங்கள மோசம் பண்ணாத. நான் என்ன பண்றது? இருக்கிறதானே சொல்ல முடியும். மாமா, ஒரு தொழில் செய்யும் போது குறுக்கால கூப்பிட்டுட்டு யாரா கூப்பிட்டது? நான் தான் மாமா. ஓ, நீதான் கூப்பிட்டியாமா? இன்னொருக்க வேண்டாம் கூப்பிட்டுக்க. என்ன? மாமா, நான் முறுக்கு தட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு ருசி சொல்லு மாமா. ஐயோ வேண்டாமா, என்ன பிரகாரம் சாப்பிட்டா எனக்கு பின்னால புடிங்கிரு. உனக்கு ஆள்தானே வேணும். இந்த கூப்பிடுறேன் பாரு. டேய் ஆட்டாங்கல்ல, என்ன இன்னைக்கு ஒரு சான்ஸ் வாடா. மசாலாவை தடவி எண்ணெயில முக்கி எடுத்தா எலுமிச்சாணியா இருந்தாலும் ஈஸியா திம்பா பாரு. எதையும் தாங்கும் இதையும், எதையும் திங்கும் வாயும் கொண்டவன் இவன் தான். இவங்கிட்ட கொடுங்க அரைப்பான். இதுதான் சீடையா? ஆமாண்டா பீட அரைக்க ஆரம்பிச்சான். இனிமே ஆயில் வெளிய வரும், லைனா உட்கார்ந்து புடிச்சிட்டு போங்க. ஆஹா, இந்த மாதிரி சீடைய என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. 2 பேருக்காகலயும் சத்தமா சொல்லு. இந்த மாதிரி சீடைய அதாங்க அரஞ்சன. மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டு போ. மொத்தமா எனக்கா? ரொம்ப தேங்க்ஸ். சும்மாவா சொன்னாங்க பழமொழி? எதுக்கோ செக்குக்கோ சிவலிங்கத்துக்கோ வித்தியாசம் தெரியாது. வணக்கங்க. வணக்கம். நான் ஒரு கல்யாண புரோக்கருங்க. செக்கோட்டர் உங்க வீட்ல இருந்து கூப்பிட்டு வந்தா தகவல் வந்தது, அதான் வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? நான் ஒரு கல்யாண புரோக்கர். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வேணுமா பொண்ணு வேணுமான்ற விவரம் தெரிஞ்சுக்கணும், அதான் வந்திருக்கேன். இந்த வீட்ல பெரிய மனுஷங்க யாராவது இருக்காங்களா? என்ன பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? அப்ப நாமளே பேசிடுவோம். பேசுறது இருக்கட்டும், இது என்ன கையில போட்டோ? நான் கொஞ்சம் பிஸியான புரோக்கருங்க. என் கைவசம் ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டோ இருக்கு. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கேனுங்க. இத பாருங்க. ஓ அப்படியா? அப்படி பார்த்தா இந்த வீட்டுல என்ன விட பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. நான் ஒண்ணு செய்யறேன். இந்த பொண்ணு போட்டோ பத்தியும் உங்களை பத்தியும் அவர்கிட்ட முத்தாப்பா 4 வாரத்தை சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறேன். அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும். என்னண்ணே, ஆனமலை பிரசண்ட் ஏமா? ஆமாண்டா. இப்படியே வெயிட் பண்ணா உங்க வால்யூமே வேஸ்ட் ஆயிரும்.
என்ன பண்ண சொல்ற? யூஸ் பண்ணும்னே. எப்படிடா? அண்ணே, நம்ம செக்கு வச்சிருக்கோம். அதுல கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஆட்டினா தான் நல்ல காசு. ஆனா சமயத்துக்கு செக்கு சும்மா ஆடாம இருக்க கூடாதுன்னு வேப்பங்கொட்டையை போட்டு வேப்ப நாட்டமே. அது ஏன் ஆடாம செக்கு சும்மா இருக்குதே, அதுல ஏதாவது போட்டு ஆட்டினா ஆதாயம் வருமேன்னு தான். கரெக்ட். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. வாசல்ல புரோக்கர் நிக்கிறான், நிறைய பொண்ணு போட்டு வச்சிருக்கான். பொண்ணுக்கு புரோக்கரா? ஆமா, கூப்பிட்டு ஒரு வெள்ளோட்டம் பாக்குறீங்களா? அரைஞ்சு பல்ல கட்டி போடுவேன். யாருகிட்ட என்ன பேசுற? வெள்ளோட்டமா? உன் லெவலுக்கு வேணா இது கரெக்டா இருக்கலாம், என் லெவலுக்கு கரெக்ட் இல்ல. அனாவசியமா எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. அண்ணே, நம்மளா தேடி போனா தானே தப்பு, அதுவா வந்திருக்கு. யோ, இங்க வாயா. டேய் வேணாண்டா, எனக்கு சங்கோச்சமா இருக்குடா. அண்ணே, ஆரம்பத்துல தான் சங்கோஷப்படுவீங்க, பேச ஆரம்பிச்சீங்க அப்புறம் சரளமா பின்னிருவீங்க. வாங்க வாங்க வாங்க. கும்பிடுறானுங்க. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? நீ பாக்குற உத்தியோகத்துக்கு இது போதாடா. உட்கார்றா. நேருக்கு நேரா சட்டை போட்டு பேசி முடிடா. ஏங்க போட்டோ எடுத்து காமிங்க. இந்த காட்டுறேன். இத பாருங்க, அம்சமா இருக்கு. சூப்பர். இது பட்டதாரி. ஓ, இதுக்கு பட்டமெல்லாம் கொடுக்குறாங்களா? இது மிதுன ராசி. ஏண்டா இதுக்கெல்லாம் ராசி பாப்பாங்களா? அத விடுங்க, இது ஜமீன் பரம்பரைங்க. ஓ, வாழ்ந்து கட்ட குடும்பம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஏங்க, இடம் எப்படி? அவங்க இடத்துல வச்சுக்கலாமா இல்ல எங்க இடத்துல வச்சுக்கலாமா? இடத்த பத்தி என்னங்க இருக்கு, அத பொது இடத்துல கூட வச்சுக்கலாம். பொது இடத்துலயா? கொஞ்சம் குடிடா. மண்டையில முடிதா இல்ல மூளையுமா இல்ல? பொது இடத்துல வச்சுக்கிறதுக்கு இது என்ன அரசியல் மீட்டிங்கடா? எதை வச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இத வச்சுதான் இத்தனை பொம்பளை போட்டோ கொடுத்துருக்க. நீ பொம்பளை புரோக்கர் தானே? நான் பொம்பளை புரோக்கரா? ஏன் உன் தம்பி பொம்பளை புரோக்கரா? நான் பொம்பளை புரோக்கரா? நான் கல்யாண புரோக்கரியா? என்னது கல்யாண புரோக்கர்? இதெல்லாம் சொல்லவேடா அவன். டேய் வேணாம், டேய் வேணாம், டேய் மடியா சொல்ல கேடா. டேய் அங்க பாரு, மாப்பிள்ளை கலவை எப்படி ஓடுதுன்னு பாரு. டேய் நிறுத்து. என்னடா அது கோவில்ல கல்யாண மண்டபம் மாட்டு அலங்காரம் பண்ணிட்டு கழுதைக்கு மாலை போட்டு நிறுத்திருக்கீங்க? கழுதைக்கு தானே கல்யாணம். ஏன் நம்மள மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுக்கு? கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னாக்கா சோன்னு மழை பெய்யும்ன்றது நம்ம ஒரு ஐதீகம். அதுக்கு தான் ஒரு ஆம்பளை கழுதையும் பொம்பளை கழுதையும் புடிச்சிட்டு வந்தோம். ஆதிவாசிங்க ஆரம்பிச்ச உடனே ஆம்பளை கழுத அத்துட்டு ஓடிட்டு அதை பிடிச்சா 4 பேர் ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. கழுத போற ஸ்பீட பார்த்தா அவனுக்கு புடிச்சிட்டு வருவானுளோ, கல்யாணம் நடக்குமோ? மழை பெய்யுமாங்கன்னே சந்தேகமா இருக்கு. இல்ல முகூர்த்தத்துக்கு என்ன எவ்வளவு நேரம்லாம் இருக்கு? 5 நிமிஷம் தானே இருக்கு. இப்ப நான் கழுதையோட வரமுல. சரி, ஒண்ணு நேரத்தை பத்தி சொல்லியா? கழுத நேரம் என்ன, உடம்பு முழுக்க ஒரே நேரம் தான். மூக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் வெளுப்பா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இல்ல பொண்ணுக்கு பாட தெரியுமா? கழுத பொண்ணு வாயை திறந்து பிரிக்கா போட்டு பாட ஆரம்பிச்சதுன்னு வைய, இந்த ஊருக்கே கேட்கும். அப்புறம் அந்த சத்தத்தை நல்ல சகனம்னு வேற சொல்லுவாங்க. பொண்ணு பாடி முடிஞ்சு கடைசியில அப்படின்னு ஃபைனல் டச்சிங் ஒண்ணு கொடுக்கும் பாரு. நீ ரொம்ப குடுத்து வச்சோண்டா. சரி என்ன, பொண்ணு பிறந்த ஜாதகத்தை பாத்தீங்களா, ருதுவான ஜாதகத்தை பாத்தீங்களா? கழுத பிறந்தது ஆத்தங்கரை ஓரமா, கழுத ருதுவானது குடிச்சவத்துக்குள்ளயா. 2 பேருடைய முக பொறுத்து இருக்கு பாரு. உலகத்துல யாருக்குமே அமையாதான், உங்க 2 பேருக்கு அப்படி அமைஞ்சு. அப்படின்னா ஆமா ஆமா ஆமா. அப்புறம் என்ன, கல்யாணம் முடிஞ்ச கையோட மத்ததுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? மத்ததுக்குன்னா அதான் சாந்தி முகூர்த்தம். கழுது 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 மேஜர் பாயிண்ட். அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். என்ன நீங்க கல்யாணங்கிறது சாந்தி முகூர்த்தத்தை சந்தோஷமா இருக்கிறது தானே? அது ஓகேடா, அது எங்க ஒண்ணு உதச்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன அந்த பொண்ணுக்கு தாம்பத்திய வழக்கு பிடிக்காதா? அது பிடிக்கும், ஆனா அதுக்கு ஒன்ன பிடிக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, நான் தட்டி கொடுத்து சமாளிச்சிருவேன். இங்க பாருங்க, எண்ணி 10 மாசத்துல குட்டி போட வச்சிருவேன். என்னது குட்டியா? அதே இந்த குழந்தை குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்றேன். ராஜா, நீ கட்டிக்கு போற பொண்ண கண்ணை திறந்து பாருமா. எனக்கு வெக்கமா இருங்க. வெக்கப்படாத கண்ணா, பாரு நல்லா. நீ மட்டும் என்ன மனுஷனா? கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும்னு ஒரு ஐதீகம். கல்யாண நேரத்துல ஆம்பளை கழுத ஓடி போச்சு, அதான் உன்ன புடிச்சிட்டு வந்து இந்த தாலி கட்டு. புண்ணாக்குல இருந்து இன்னும் எண்ணெயே போலையா? இன்னும் 30 சுத்து ஆக்கிட்டமா. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வயிறு முட்டை வக்கனே உட்காந்து சாப்பிடுங்க, நான் புறப்படுறேன். இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் வந்துருவாரு. உன் அண்ணன் வரதுக்கும் நான் போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, ஆக்கி போட்டு உங்க கையாலேயே பரிமாறி விட்டீங்கன்னா பூர்ணமா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல. அதோட நானே ஊட்டி விட்டா பரிபூர்ணமா இருக்காது. அப்படி செஞ்சா இன்னும் பூர்ணமோ பூர்ணம். ஓங்கி ஒண்ணு செவிட்டுல விட்டேனா பாரு. என்ன என் தங்கச்சி பார்த்து கை நீட்டுற? பின்ன வம்புக்கு வாய் அடிச்சு நான் சும்மா இருப்பேனா? அண்ணே, இன்னைக்கு மத்தியான சமையல் நம்ம முளகாக்காரமா கைங்கரியம் தான். அப்படியா? மாச சம்பளம் கரெக்டா பேசிட்டியா? என்னென்ன சொல்றீங்க? இன்னைக்கு சமையல் இவங்க தானே சொன்னீங்க, அப்படின்னா வேலைக்காரியா சேர்த்துறதானே அர்த்தம். அதனாலதான் மாச சம்பளம் எல்லாம் பேசிட்டியோன்னு கேட்டேன். நீ கூப்பிட்டு வந்த பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஏமா, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுனா மாட்டு சாணத்துல ரவுண்ட் ரவுண்டா தட்டணுமே, தட்டி வைக்க சொன்னியா? எது இது? தட்டுற கை சாணி எல்லாம் தட்டாது. வேணும்னா ஆள 2 தட்டு. அப்ப தட்டிக்கோ. நீ சும்மா இரு மாமா. ஏய் மடிய காட்டு. மாப்ள, என்ன மடிய வைக்க சொல்ற? அது ஒரு விஷயம் இருக்கு மாமா. அட அதான் அப்படி போயிரலாம். அட சீ சும்மா இரு மாமா. ஏய் மடிய ஊத்து காட்டு. யோ, விவரம் கெட்ட ஆளா இருக்கே, பக்கத்துல தங்கச்சி வச்சிட்டு என்ன பேச்சு பேசுற? ஏய்
நான் ஒண்ணும் தப்பா பேசல, நீதான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சில நேரத்துல சில வேலைக்காரங்க வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்க ஸ்பூனு வெள்ளி தட்டுன்னு அது இதுன்னு இடுப்புல சுத்திக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போயிருவாங்க. அதனால மடியை செக் பண்ணணும்னு சொல்றேன், அவுத்து காட்டு. இந்தா நல்ல பாரு. அம்மா வாசல்ல பிறந்த ஆள் போல இருக்கு. அதான் திருட்டு போதி ஒட்டிட்டு இருக்கு. அரஞ்சனா யோ, தள்ளியா? ஆஹா. அம்மா மறக்குதான், அந்த பொண்ணு கையில ஏகப்பட்ட வித்த வச்சிருக்கும் போல இருக்கு. அந்த கையில எதை பண்ணாலும் ருசியே தனி ருசிதான். காலம் பூரா இதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு எந்த மகராசம் கொடுத்து வச்சிருக்கானோ தெரியல. போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க, யாருக்குன்னு புரியும். மாமா, இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லா இருக்கானே? பேரு சந்தோஷ். அதுவும் நல்லா இருக்கே. ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே. ஆமா, அது போஸ் மாமா. ஓ போஸா? குடுக்கணும். இந்த ஊருக்குள்ள இவரை பத்தி 4 பேர்ட்ட விசாரிக்கணும். நீங்க இந்த வீதி வழியா போங்க, நான் இந்த வீதி வழியா போறேன். ஏப்பா நம்ம என்ன மாப்பிள்ளை தேடுறோமா இல்ல நாய் பிடிக்க போறோமா? மாமா, இவரை பத்தி என்ன? மாமா, இந்த போட்டோல இருக்கிறவர் தானே அங்க டிக்கெட்டில உட்கார்ந்திருக்காரு? ஆமாப்பா, புத்து ஒரு ஐடியா. நேரா அவன் முன்னாடி போய் உட்கார்ந்து அவன் ஆள் எப்படி, குணாதிசயம் எப்படி, அவன் தேருவானா தேர மாட்டான்னு பாத்துருவான். ஏமுத்து, மாப்பிள்ள மூஞ்சி பார்த்தா ரொம்ப நேரமா எதையோ அடக்கி வச்சுட்டு அவசப்படுற மாதிரி தெரியுது. நான் வேணா டீ கடையில ஒரு சொம்புல சுடு தண்ணி வாங்கி கொடுக்குறேன். அப்படி வேலையோரமா போய் அந்த அடப்பை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? சும்மா இரு மாமா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. என்ன மாமா, அந்த ஆள் உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தை நம்பி சோம்பேறியா இருப்பார் போல இருக்கு. டவுன்ல சீட்டாட்ட கிளப்புக்கு இன்னைக்கு போறோமா? இந்த மாப்பிள்ள நமக்கு எந்த விதத்திலயும் சரிப்பட்டு வர மாட்டான். இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா அந்த பக்கம் இவன் சீட்டாடுவான், இந்த பக்கம் பொண்ணை டான்ஸ் ஆட விட்டுருவான். இவன் சரிப்பட்டு வருவான் நீ நினைக்க? மாமா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. உள்ளூர் கோயிலுக்கு தங்கச்சி என்ன துணைக்கு கூட்டிட்டு வராது. உண்மையிலேயே தங்கச்சி தான் வர சொல்லிச்சா, இல்ல கல்யாணமாகாம காஞ்ச மாட மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, கோயில்ல கலர் கலரா பொண்ணுங்களும் பொம்பளையும் போய்கிட்டு இருக்காங்க, அதை பாக்குறதுக்காக என்ன துணை கூட்டிட்டு வந்தாங்க? என்ன பார்த்து இப்படி கேட்டுக்கிட்ட? பொம்பளைங்க இப்படி வந்தா நான் வேட்டியை படிச்சுக்கிட்டு மலை மேல ஓடி போயிருவேன்ப்பா. நான் ஆஞ்சநேயர் பக்தன். தனியா இருக்கும்போது மட்டும் தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒரு முக்கியமான விஷயம் கோயில்ல வச்சுதான் அண்ணன் கிட்ட பேசணும், கூட்டி வான்னு சொல்லிச்சு. என்ன உங்க அண்ணன் டவுனுக்கு போயிருக்காருன்னு சொன்ன, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? அதானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னண்ணே திடீர்னு கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாமா சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லிச்சா? என்ன கிண்டலா? நீ தானே எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொன்ன. நான் எங்க சொன்னேன்? கேட்டா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்ல சொன்னேன். என்னது? எங்க அண்ணனை கோயிலுக்கு கூட்டி வாங்கன்னு சொன்னது இந்த 2 காதால கேட்டேன். ஏன் மாமா கோயில் வாசல்ல உட்கார்ந்து போய் சொல்றீங்க? என்னது? நானா போய் சொல்றேன்? உன் நெஞ்ச தொட்டு சொல்லி எங்க அண்ணனை கோயில் கூட்டி வாங்கன்னு சொல்ல. அப்பனா உங்க 2 காது ஸ்பீக்கர் அவுட் ஆயிருக்கும். ஆமா, என் 2 ஸ்பீக்கர் அவுட், நீ 4 ஸ்பீக்கரை வாங்கிட்டு தொங்குடு. சரி சரி, துணைக்கு தான் உன் அண்ணன் வந்தாச்சே, கூட நான் எதுக்கு? நீ கும்பிட்டு வா, நான் இருங்க. இது புடிங்க. எதுக்கு புடிங்கள சொல்றேன். என்ன 108 எலுமிச்சம்பழம் வாங்கி அத மாலையா கோத்து சாமிக்கு சாத்தறத நான் வேண்டிக்கிட்டேன், மறந்துட்டேன். நான் போய் மாலையை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இல்ல இத கையில வச்சுக்கிட்டு எதுக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா 108 எலுமிச்சம்பழம்ங்கிறதுனால மாலை சைஸ் பெருசாவும் கனமாவும் வேற இருக்கும். நான் ஒருத்தி எப்படி தூக்கிட்டு வர்றது? நீங்களும் கூட வாங்க. கேக்கல, ஸ்பீக்கர் அவுட். சொன்ன பேச்சு கேளு, வா. நான் தான் போய் சொல்றேன்னு சொன்னல. நீ உன் அண்ணனை கூட்டிட்டு போ, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அப்படியே ஓரமா உட்கார்ந்து பேசிக்கிறேன். கதை கந்தலாயிடும், நீ வா. வா. என்ன மாலை வாங்கிட்டு வரேன்னு போய் மறைஞ்சு நிக்கிற? ஒரு விஷயம், இங்க வா. விஷயமா? என்ன? எங்க அண்ணனுக்கு அவங்க மேல ஒரு இது என்ன? அதான் மாமா, அது என்ன? எது? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆனா ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது எங்க அண்ணன் அதை சொல்லணும் தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அது அண்ணன், நீ தங்கச்சி, நான் மாமா. நல்ல ஃபேமிலி டிராமா. ஆமாமா, அங்க பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிற நெளிவு சுழிவு பார்த்தா முதல் தடவை பேசிக்கிற மாதிரி தெரியல. நம்ம 2 பேருக்கு தெரியாமலே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மெகா சீரியல் ஓடிட்டு இருந்திருக்கு. இல்ல மாமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா முதல்லயே எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிருப்பாரு. எனக்கு டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். இந்தாங்க உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க. புறப்பட்டீங்களா? ஆமா. எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? எனக்கும் சேர்த்து நீயே சாமி கும்பிடு. மாலை வாங்குறேன்னு போன மாலையே காணோம். அது மாலை இப்பதான் கோர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் புறப்படுறேன்.
என்னண்ணே ஆ? மிளகாக்காரங்க கிட்ட ஏதோ சுவாரஸ்யமா பேசுற மாதிரி இருந்தது. நீங்க 2 பேரும் போயிட்டீங்க, எனக்கு பொழுது போல. அதனால நாங்க 2 பேரும் மனசுக்குள்ள இருக்கிறத ஆளுக்கு பரிமாறி. என்ன பரிமாறிக்கிட்டீங்க? முதல்ல அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டுமா? அது ஒண்ணுமில்ல, முறுக்கை எப்படி சுத்தணும், அடடா தட்டை எப்படி தட்டணும், அடடே சீடையை எப்படி உருட்டணும், அடோட எல்லா தொழிலும் சொல்லிட்டாங்க. சரிண்ணா, அவங்க மனசை தொட்டு ஏதோ சொன்னாங்களே. அது இல்லம்மா, மனசாட்சிப்படி தொழில் பண்ணணும்னு சொன்னாங்க. சுத்தமா சொல்லிருக்காங்க. கரெக்டா சொன்னாங்க. சரி, அவங்க தான் அவங்க தொழிலை பத்தி சொன்னாங்க. நீங்களாவது உங்க மனசுல இருக்கிறத ஏதாவது கொட்டினீங்களா? நான் விட்டுருவேனா? அவங்க தொழில சொல்லும் போது நான் ஏன் தொழிலை பத்தி சொல்லாம இருப்பேனா? குனிஞ்சிட்டே செக்க சுத்தி சுத்தி அதேதான், அதேதான், அதேதான். எந்த அளவுக்கு எல்ல போடுறது, அப்பா. எப்படி எண்ணெயை ஆட்டுறது, அப்பப்பா. எந்த பதத்துக்கு எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். அப்பப்பா. ஆமா, கடைசியில புண்ணாக்குல பூந்தே பாருங்க. நிறுத்திக்க. இந்த புண்ணாக்கு மேட்டர் இருக்குது பாரு. ஐடியா கொடுத்த இந்த புண்ணாக்கு கேட்டு சொல்ல என்ன ஆளா விடுங்கடா சாமி. ஆமா, அங்க நின்னு சீருட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதான் மாப்பிள்ளையோட வீடு. அவர் சொந்தக்காரன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து பாருங்க. அவர் பேசுறதுல இருந்து பண்பாடு, நாகரிகம், வம்சாவளி வர குடும்ப கௌரவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. கரெக்ட் மாப்பிள்ள. ஓ வணக்கம்ண்ணா. நான் ஊருக்கு புதுசு, திருவள்ளூருக்கு போகணும், வழி தெரியல, சொல்றீங்களா? ஐயோ இன்னும் சோறு கேட்கல, வழி. அதான்யா, சோத்தாங்கை பக்கம் இப்படியே நேர போனா ஒரு குளம் வரும், தெப்ப குளம். அந்த தெப்ப குளத்தை சுத்தி பீச்சாங்கை பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இருங்கண்ணா. நாகரிக நோட்ஸ் த பாயிண்ட். சரிங்கண்ணா, பீச்சங்கை பக்கம் போயிட்டோம். அப்படியே நேர போனா ஒரு பாலம் வரும். ஆ, அந்த பாலத்துக்கு அடியில பூந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. பண்பாடு நோட்ஸ் த பாயிண்ட். அடியில போயிட்டுங்கண்ணா. அங்க ஒரு விநாயகர் கோயில் வரும். அங்க ஆமாங்க. சரி வச்சுங்க. அந்த விநாயகர் கோயில் அப்படியே ஒரு சுத்து சுத்தி நேர போனீங்கன்னா ஒரு சுடுகாடு வரும். ஐயோ. அங்க போய் நீங்க விழுந்து எந்திரிச்சீங்கன்னா யார் அவரு என்ன கட்டிட்டு இருக்க? திருவள்ளூர் போறதுக்கு வழி கேட்டாருமா? ஏண்டா திருவள்ளூர் போறதுக்கு சுடுகாட்டுக்கு போறதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏய்யா உனக்கு அறிவு இல்ல? அவன் தான் ஒரு கூறு கட்டவன், அவங்கிட்ட போய் வழி கட்டிட்டு இருக்க. ஏய், என்னைய பார்த்தா கூறு கட்ட வேண்டா? பின்ன என்னடா அவரை போய் சுடுகாட்டுல விழ சொல்றேன், நீ போய் விழுகிறதானே? என்னைய விட சொல்ற? ஆமா, ஐயோ அப்பா, என்ன ஏண்டா அடிச்ச? என்ன ஏண்டா அடிச்ச? எங்க அக்கா மேல கை வச்சா? ஏய், நில்லுடா. அட நில்லுடா. என் புருஷன் மேல கை வச்ச. எவ்வளவு தைரியம் என் புருஷன் மேல? ஏய், விடு. ஏய், ஐயோ, எங்க அக்கா மேல கை வச்ச. எங்க அண்ணன் மேல யாரா கை வைக்கிறத? முதல்ல ஒரு மாப்பிளை பார்த்துமே, அங்க மாப்பிளை மட்டும் தான் சரியில்லை, இங்க மாப்பிளையோட குடும்பமே சரியில்லை. வண்டியை ரிவர்ஸ்ல தூக்கு. என்னண்ணே, அன்னைக்கு அந்த சின்ன மைனர் ஒம்பு பண்ணாருன்னு உங்க மாப்பிள்ள அடிச்சு உதைச்சு அவனுக்கு மொட்டை போட்டு பச்சை குத்தி விட்டார. அதுக்கு மெயின் ஐடியா கொடுத்தது நீங்க தானே? ஆமாண்டா, மாப்பிளை அடிச்சு உதச்சு அதோட விட்டுலான்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் இவனை இப்படியே விடக்கூடாது, மொட்டை அடிச்சு நெத்தியில பொம்பளை பொறுக்கின்னு பச்சையை குத்தி விடணும். அப்பதான் இந்த மாதிரி காரியத்தை நாளைக்கு ஊருக்குள்ள எவனும் பண்ண மாட்டான்னு நானே போய் பார்பர் அடிச்சிட்டு வந்து, நானே கிட்ட நின்று, நானே அவன் தலையில தண்ணியை தெளிச்சு மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் நானே என் கையால பச்சை குத்தி விட்டேன்டா. அப்ப எல்லா ஏற்பாடு நீங்க தான். முழுக்க முழுக்க நானே 100%. இத யாரும் பங்கு போட முடியாது. ரொம்ப சந்தோஷம். ஆ. ஏய், இங்க வாடா. யாரடா கூப்பிடுற? டேய், உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. டேய், நீ இந்த மொட்டை அடிச்ச பார்பர் இல்ல? ஏன் அழுதுட்டு நிக்கிற? ஏய், காட்டுறா. எதை காட்ட சொல்ற? கைய காட்டுறா. ஆ, என்னடா 5 பேர் நல்லா தான் இருந்து, என்ன திடீர்னு பாபா முத்திரை காட்டுற? அண்ணே, மொட்டை அடிச்ச மறந்தனால ஆ. அந்த மைனரு இவனை தூக்கிட்டு போய் எனக்காடா மொட்டை அடிச்சான்னு 2 விரல வெட்டி விட்டான். நிஜமாடா? ஏய், நீ போ. அண்ணே, இவன் சாதாரண அம்பு. இவனுக்கே 2 விரல வெட்டி விட்டான்னா மாஸ்டர் பிளானிங்கே நீங்க தான். உங்களுக்கு எதை வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. டேய், என்ன மேல இருந்து கீழ வரைக்கும் கைய காட்டுற? இல்லனே, கைய வெட்டுவானா காலை வெட்டுவானு தெரியல. என்னடா லுக் விடுற? லுக். ஏண்டா, இந்த மொட்டை விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். ரொம்ப அவசரப்பட்டீங்க. ஊழ்வினை அனுச்சு தானே தெரியணும். ஆனா வெட்டுறது என்னண்ணே? டேய், முன்னெல்லாம் இப்படி கட் பண்ணி இப்படி ஓபன் பண்ணா ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல வருவாளே ஒருத்தி, அவதான் என் கணவர் வருவா. இப்போ இந்த மொட்டை அடிச்சு பச்சை குத்தி விட்டல, அவன் அடிக்கடி வந்து பயமுறுத்துறாங்க. எத்தனை நாளைக்கு அவனுக்கு பயந்து வந்து சாமிய? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க. கரெக்டா? முடிவா கட்டுறேன். நீ கேட்டது கரெக்டான கேள்விடா. இந்த மொட்டை இருக்கானே, அவனை நீ நேர்ல பாத்திருக்கியா? நல்லா கரு கரு கருன்னு சென பண்ணி மாதிரி இருப்பான். இவனே பண்ணி மாதிரி இருக்கானே, அப்புறம் இவங்க அம்மா பண்ணி எப்படி இருக்கும், இவங்க அப்பா பண்ணி எப்படி இருக்கும், இவங்க தாத்தா பண்ணி எப்படி இருக்கும், தாத்தனுக்கு தாத்தா பண்ணி 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 எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாரு. டேய், ஏய், சாதாரண நேரத்துல தான் நான் அவனை பார்த்தா பயந்துடுறேன். ஆனா ஒரு ஆப்போ புல்லோ உள்ள ஏத்திட்டேன்னு வைய, எனக்குள்ள ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது டடார்னு வெளியே வந்து ஒரு வீச்சர் வாள் எடுத்துட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய்
டேய் மொட்டை வாடா வெளியேன்னு கூப்பிடுவேன். அவன் வந்தான், டேய் உன்னை தலைய மட்டும் மொட்டை அடிச்சிட கூடாதா, உன் தலையவே சீவி இருக்கும்னு அந்த வீச்சர் வாழ்ல சீவெம்பார் அவன் தலையே. விட மாட்டேன்டா டேய். சார் ஒரு நிமிஷம். என்ன இந்த ஆளு என் பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் பிப்பாயிட்டு அடிச்சிட்டா சார். என்னது பிட் பாக்கெட்டா? நான் 100 ரூபாய் எங்கடா அடிச்சேன்? கரெக்ட் சார், தப்பா சொல்றேன். நான் 200 ரூபாய் அடிச்சேன். என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போங்க சார். டேய் மொட்டை என்னடா லுக்குற லுக்கு 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 என்னடா மேல ஸ்டாண்ட் அப். சும்மா எப்பா டிரைவர் வண்டி நிறுத்து. போடா பையா. இறங்கியா? சார் சட்டம் விடுங்க சார். பேசாத நடையா. சார் காரை பிடிக்காது கிழிஞ்சு போயிடு சார். நான் திருடன் இல்ல சார். பேசாத புலி. ஐயோமா 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 ஐயோமா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் உண்மையான பிப்பாயிட் கிடையாது. இது எப்படா சொல்றது? குனி வச்சு 5 குத்து குத்துனதுக்கு ஒரு அப்புறமா ஆள்கிட்ட இருந்து காப்பாத்த தான் அப்படி போய் சொன்னேன். என்னது பொய் சொன்னியா? ஆமா சும்மா லோலோலோலோலா. ஆமா சும்மா டேய் உங்க ரெண்டு பேத்துக்கு வெக்க மானம் சூடு சொல்ற எதுவுமே இல்லடா. சார் என்னங்க சார் இவர் இன்ஸ்பெக்டர் இவர் கான்ஸ்டபிள் இவங்கள போய் திட்டுறீங்க? யாரு இவங்களா? வெத்து வெட்டு பசங்க சார். டிராமாவுக்காக Dress வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு. திருப்பி கொடுக்கவே இல்ல சார். வாங்கடா போலாம். ஏண்டா என்னமோ ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் மாதிரி என்ன குனி வச்சு அந்த குத்து குத்துனியடா. சும்மா லுலுலுலா. மாமா காட்டுறதை நிறுத்துங்க. ஏய் விடு, உன்னை யாரு சொல்ல உங்கள வர சொன்னது? நீ என் தாய் மாமா, உன்னை கட்டிக்கு போற வேணும் சொல்லிட்டா வருவா. வெட்டிக்கிற போறியா? நீயே முடிவு பண்ண அப்படியே. என் பர்சனாலிட்டிக்கு என்னை கனவுல கூட நீ நினைச்சு பார்க்க கூடாது. டேய் டேய் உன் ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. மாமா ம். நான் வயசுக்கு வந்ததுல இருந்து உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். தம்பி கட்டிக்கிட்டா உங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறா, இல்லன்னா யாரையாவது குடிச்சு செத்துருவேங்கிறா. ஏதாவதுன்னா பிராண்டி விஸ்கியா? இல்லங்க விஷம். ஆடா அதெல்லாம் ஓல்ட் டைப்மா. சைலட் வாங்கி ஆத்தாடு மகள சப்பிட்டு செத்து போயிருங்க. இது பாருங்க உங்களை பார்த்தா நல்லவரா இருக்கு. அதான் நான் கட்டிடுறேங்கிறேன். வா இல்லங்க சார் நீயாவது கட்டிக்கங்க. இல்லங்க. அட தாலியை கையில வச்சிட்டு ரொம்ப நேரம் நிக்க கூடாது. எவனாவது கட்டிங்க. ஏங்க என் பொண்ணு அவர் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அட அதான் அவன் கட்டிக்க மாட்டேங்கிறானே. பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போ, இல்லன்னா செக்கல புடிச்சு தள்ளி விட்டு போ. அண்ணே முடிவா சொல்றேன். ஏன் கருத கொண்டு இவளை கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்ப வாமா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போன தடவை இந்த மாமா ஊருக்கு திருவிழாக்காக வந்திருந்தாருல்ல, அப்ப பல்லாங்குழி ஆடலான்னு ரூம்குள்ள கூட்டு போய் இவர் என்ன பண்ணாரு நாங்க போய் சொல்லுவோம். டேய் பல்லாங்குடி கேஸ் பெரிய கேஸ். மாட்டினீனா ஆயுள் தண்டனை. நிஜமா சொல்றீங்க? ஆமா தாலி கட்டு. அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. ஆசீர்வாதம் நான் பண்ணணும். டேய் யானமல பஸ் ஸ்டாண்ட் பாவ உன்னை சும்மாவே விடாது. அப்படின்னா உங்க டீம் கேள்வி தானா? எஸ்ரா கட்டுறா.